கிறிஸ்து கேட்ட மூன்றாவது கேள்வி என்ன? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இங்கே எம்மாவு என்னும் கிராமத்துக்கு 2 சீசர்கள் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அவ்வாறு பயணம் செய்யும் போது அவர்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் சம்பாஷித்துக் கொண்டு அவர்கள் பயணத்தை அவர்கள் அங்கே மேற்கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவ்வாறு சம்பாஷித்துக் கொண்டு போகும்போது இயேசுவும் அவர்களுடனே கூட சேர்ந்து கொண்டு அவர் போகிறார். அவ்வாறு போகும்போது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்கிறார். கவனிங்க, இதற்கு இந்த சீசர்கள் பதில் சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற இந்த பதிலை பார்த்தால் இவர்கள் மன அழுத்தத்திலும் மன குழப்பத்திலும் நிறைந்தவர்களாய் அவர்கள் பயணம் செய்கிறார்கள் என்பது இங்கே நமக்கு தெளிவாகிறது. பலவிதமான கேள்விகளோடு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு அவர்கள் அந்த பயணத்திலே இருக்கிறார்கள். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 24வது வசனம் வரைக்கும். அவர்களில் ஒருவனாகிய கிலயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு எடுப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையோ காணவில்லை. அவரையோ என்ன செய்யவில்லை? காணவில்லை. இவர்கள் சொல்லுகிறதை பார்த்தால் என்ன நமக்கு தெளிவாய் விளங்குகிறது என்று சொன்னால், இந்த இடத்துல மன அழுத்தத்திலும் மன கவலையிலும் இவர்கள் நிறைந்திருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. பலவிதமான கேள்விகளோடு இவர்கள் இங்கே பயணம் செய்கிறார்கள். பலவிதமான கேள்விகள் இவர்களுடைய மனதை துளைத்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற இவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உதவி செய்ய அவர் விரும்பினார். ஆகையால் தான் இவர்களோடு அவர் சம்பாஷித்துக் கொண்டு அங்கே பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். இதை போலத்தான் கர்த்தர் நமக்கும் இன்றைக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார். மன அழுத்தத்திலும் குழப்பத்திலும் இருக்கிற நமக்கு அவர் உதவி செய்ய விரும்புகிறார். விளங்காத புரியாத நம்முடைய கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்க விரும்புகிறார். சத்தியங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க அவர் விரும்புகிறார். எனவேதான் மன அழுத்தமான நேரத்திலே, எல்லாம் கவனிக்கிறீங்களா,
மன அழுத்தமான நேரத்திலே, குழப்பமான நேரத்திலே நம்மை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கும் போது சத்தியத்தினாலே எல்லா குழப்பத்தையும் அவர் நீக்குவார். அது மாத்திரமல்ல, குழப்பத்தின் நேரத்திலே பாருங்க, நம்மை அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. குழப்பத்தின் நேரத்திலே பல கேள்விகள் நம்முடைய மனதில் எழும்பி நம்முடைய மனது கரைந்து போகிற அந்த நேரத்திலே நம்ம இயேசுவுக்கு அர்ப்பணித்து, அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து, அங்கேயும் இங்கேயும் ஓடி திரியாமல் தேவ பிரசன்னத்திலே அமர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சில சமயங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சில போராட்டங்களை சந்திக்கிறோம், சில காரியங்கள் அழ மோதுது. சில சமயங்களில் அதிகமான பண தேவை நமக்கு தேவைப்படுகிறது. சில சமயங்களில் வியாதி தாக்குது. சில சமயங்களில் மற்ற காரியங்கள் நடக்குது. அப்படியே அழ மோதும் பொழுது நம்முடைய மனது பல திசைகளுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அப்படியே பறந்து செல்ல ஆரம்பிக்கிறது. இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி சமாளிக்க போகிறோம், இதை எப்படி சமாளிக்க போகிறோம், இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இதை எப்படி ஜெயிக்க போகிறோம், இதை எப்படி கடந்து செல்ல போகிறோம், இதை எப்படி முன்னேறி செல்ல போகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இதோட முடிஞ்சிருமோ? டெட் எண்டு. நம்முடைய வாழ்க்கை இதோட ஸ்டாப் ஆயிருமோ? இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி மனது அப்படியே அலைப்பாய ஆரம்பிக்கிறது, மனது அப்படியே குழம்ப ஆரம்பிக்கிறது. இந்த 2 சீசர்களும் அவ்விதமாய் பயணம் செய்கிறார்கள். இயேசு நம்மோடு கூட இருந்தார், அவர் வழிநடத்தி சென்றார். இப்ப நம்முடைய பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் எல்லாரும் சேர்ந்து அவரை மரண ஆக்கினுக்குள்ளா தீர்த்து அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. இயேசு செத்து போயிட்டாரு, மரிச்சு போயிட்டாரு. இனி நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி வாழ போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், எப்படி முன்னேற போகிறோம் என்று பாருங்க, பலவிதமான கேள்விகள் அவருடைய மனதை துளைத்து கொண்டு அப்படியே மனக்கலக்கத்தில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேளையிலே உயிர்த்தெழுந்த இயேசு இவர்களை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இவர்களோடு பாருங்க இவர்களை சந்தித்து இவர்களோடு பயணம் செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இவர்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு விடையளித்தார். இவருடைய எல்லா கேள்விகளுக்கும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பதில் கொடுத்தார். சத்திய வேதம் என்பது கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய புஸ்தகம். இந்த புஸ்தகம் கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற புஸ்தகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த 2 சீசர்களுக்கும் பதில் சொல்லுகிறார். இதை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லா மனக்கலக்கங்கள் நீங்கினது, எல்லா குழப்பங்கள் நீங்கினது, எல்லா சந்தேகங்கள் நீங்கினது. அன்றைக்கு சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினாலே நிரப்பப்பட்டார்கள். மகிழ்ச்சியோடு அன்றைக்கு அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆகவே இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், சில சமயங்கள்ல உங்களுடைய மனதை பலவிதமான காரியங்கள் குத்தி கொடைய ஆரம்பிக்கிறது. பலவிதமான கேள்விகள் மனதில் எழும்ப ஆரம்பிக்கிறது. இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இது எப்படி பாஸ் பண்ண போகிறோம், இது எப்படி மேற்கொள்ள போகிறோம், நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம எப்படி காலேஜ் படித்து வாழ்க்கையில் நமக்கு வேலை கிடைக்க போகுது. பலவிதமான கேள்விகள் மனதை அப்படியே தொலைக்க ஆரம்பிக்கிறது. இந்த பிள்ளையை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த பிள்ளையை எப்படி கரை சேர்க்க போகிறோம், இன்னும் ஒரு புட்டு நகை சேர்க்கலையே, என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், மனது குழம்ப ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை திட்டமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அங்கேயும் ஓடுறதுனால பிரச்சனை தீராது. அங்கேயும் ஓடுறதுனால 4 பேர்கிட்ட போய் மதனியாட்டி நாத்தினாவட்டி உங்க பிரச்சனையை சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் கொட்டி தீர்த்துட்டுமே என்கிற ஒரு திருப்தி வேணா உங்களுக்கு இருக்கலாம். ஆனா பிரச்சனை என்ன செய்யாது, தீரா என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட குழப்பமான நேரத்தில் மாமியிட்ட சொல்லுவோம், மச்சான்ட்ட சொல்லுவோம், சித்தப்பாட்ட சொல்லுவோம், பெரியப்பாட்ட சொல்லுவோம். சொல்லிட்டு வந்தா கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா பிரச்சனை என்ன செய்யாது, தீராது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட குழப்பமான நேரத்திலே நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அதிகமாய் தேவ பிரசன்னத்திலே காத்திருக்க வேண்டும்.
அதிகமாய் தேவ பிரசன்னத்திலே காத்திருந்து இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுகிற ஒரே புஸ்தகம் சத்திய வேதம். உங்க எல்லா கேள்விகளுக்கும், அது குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், திருமண பிரச்சனையா இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் சத்திய வேதம் என்ன செய்கிறது? பதில் சொல்லுகிறது. ஆகவே இவர்கள் ஒருவரோடு ஒருவர் சம்பாசித்துக் கொண்டு, இதுக்கு என்னப்பா பண்ண போறோம், அதுக்கு என்ன பண்ண போறோம், அவ்வளவுதான் போச்சு, இதோட நம்முடைய சாப்டர் க்ளோஸ், இதோட சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க கிராஸ் ஆகுறாரு. வந்து அவங்களுடைய எல்லா கேள்விகளுக்கு அன்றைக்கு பதில் கொடுத்தார். அவருடைய எல்லா கேள்விகளுக்கு கர்த்தர் விடையளித்தார். அவருடைய சந்தேகங்களை நீக்கினார், குழப்பங்களை நீக்கினார், மன அழுத்தங்களில் இருந்தவர்களை என்ன செய்தார்? அன்றைக்கு விடுதலையாக்கினார். ஆகவே பலவிதமான காரியத்தினாலே மனது குழம்பிக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னுடைய கேள்விகளெல்லாம் பதில் சொல்லுகிறவராயிருக்கிறார். அங்கே இங்கே ஓடி திரியாமல் கதவை பூட்டிட்டு நல்ல தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து அந்நிய பாஷையில் அதிகமாய் பேசி தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து சத்திய வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சத்திய வேதத்திலிருந்து உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். எல்லா பிரச்சனையும் மாற ஆரம்பிக்கும். வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் நிச்சயமாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். ஆமென். ஓகே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நான்காவது கேள்வி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கேட்ட நான்காவது கேள்வி என்ன? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26வது வசனம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. அருமையானவர்களே, கவனியுங்கள். இந்த கேள்வியை அவர் கேட்டுட்டு உடனே என்ன பண்றாரு தெரியுமா? இந்த கேள்வி அவர் என்ன செய்யறாருங்க? கேட்கிறாரு. கேட்டுட்டு உடனேயே அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி அவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்கிற கேள்வியை சீசரிடத்திலே கேட்கிறார். அவரே இந்த கேள்வி சீசரிடத்தில் கேட்டுட்டு இப்ப அவர் என்ன செய்யறாருங்க? பதில் சொல்லுகிறார். கவனிங்க, கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின புஸ்தகங்களிலிருந்து தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை, யாரை குறித்து? தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எடுத்து ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பேஜ் பை பேஜ் எடுத்து காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டை எடுத்து காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாக அவர் என்ன செய்கிறார்? விவரித்து காண்பிக்கிறார். ஆதியாகமத்திலே, யாத்ராகமத்திலே, லேவியராகமத்திலே, என்னாகமத்திலே, உபாம புஸ்தகத்திலே, சங்கீதங்கள் புஸ்தகங்களிலே, ஏசாயா, எரேமியா, தானியேல், சகரியா, மல்கியா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் இருந்து தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எடுத்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? விவரித்து சொல்லுகிறார். விவரித்து சொல்லும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், இவருடைய பயங்கள் நீங்கினது, இவருடைய சந்தேகங்கள் நீங்கினது, இவருடைய கவலைகள் நீங்கினது, இவருடைய பாரங்கள் நீங்கினது, இவருடைய அந்த மந்த புத்தி, மந்த இருதயம் அன்றைக்கு மாறினது. அது மாத்திரமல்ல, இவைகள் எல்லாமே நீங்கி இவர்கள் உள்ளத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தைரியமும் விசுவாசமும் அன்றைக்கு அவருடைய உள்ளத்திலே உண்டாக ஆரம்பித்தது. ஆகையால் தான் சத்திய வேதத்தை நாம் படிக்கும்போது அதை ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். ஏதோ கடமைக்கு வாசிக்கிறது வேதத்தை. எனக்கு ஆபீஸ் போறதுக்கு முன்னதாக ஒரு 2 வசனமாவது என்ன செய்யணும்? வாசித்து போகணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாரு. இல்லைன்னா என்கிட்ட லாரியில் பிடிச்சி தள்ளி விட்டுருவாரோ? பயத்துல பைபிள் என்ன செய்யறது?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நீங்கள் சத்திய வேதத்தை எடுக்கும் பொழுது பயத்தில் எடுக்கக்கூடாது, இயேசுவின் மேலே உள்ள அன்பினாலே வேதத்தை எடுக்க வேண்டும். இயேசுவின் மேலே உள்ள அன்பு, எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், எனக்காக உயிர் தெழுந்தவர், எனக்காக பாதாளத்தை ஜெயித்தவர், எனக்காக பிசாசை ஜெயித்தவர், என்னை வாழ வைத்த தேவன், அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக வேதத்தை எடுத்து வாசிக்கணுமே தவிர பயத்தில் என்ன செய்யக்கூடாது. சில ஆட்கள் பாருங்க, பயத்தில் எடுத்து பைபிளை பைக்குள்ள போட்டு வீட்டு வாசல்ல தொங்க விட்டுறது. என்னப்பான்னு கேட்டா, காத்து கருப்பு ஒருவேளை வீட்டுக்குள்ள எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு விவரம் தெரியாது பாஸ்டர், இதை தொங்க போட்ட பிறகும் காத்து கருப்பு உள்ள வந்துருச்சு போ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பிசாசு யாரை கண்டு பயப்படுறான் தெரியுமா? சத்தியத்தை குறித்த அறிவுள்ளவர்களை, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவர்களை, அவர்களை கண்டுதான் பிசாசு என்ன செய்யறான்? பயப்படுறான். அதனாலதான் பாருங்க, அந்த விதைக்கிறவனுடைய ஓமையில அவர் சொல்றாரு, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்க அந்த விதைகள் 4 இடங்களிலே விழுகிறது. அங்கே நான் பார்க்கிறோம், விதைத்த உடனேயே யார் வந்துட்டா? 2 மணி நேரம் கழிச்சுலாம் வரல, 3 மணி நேரம் கழிச்சுலாம் வரல, 7 நாள் கழிச்சுலாம் வரல. பிரசங்கியார் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனேயே யார் அட்டன் ஆயிட்டா? ஏன்னா வசனம் உள்ள போயிடக்கூடாது. வசனம் உள்ள போயிருச்சுன்னா இவன் ஜெயிச்சிருவான், வசனம் உள்ள போயிருச்சுன்னா அங்க வெற்றி பெற்றுவான், வசனம் உள்ள போயிருச்சுன்னா இவன் சுகமாயிருவான், வசனம் உள்ள போயிருச்சுன்னா இவன் வெற்றி அடைஞ்சிருவான் சொல்லி யாருக்கு நல்லா தெரியுது? அவனுக்கு தெரியுது, நமக்கு தான் தெரியாம போச்சு. இப்ப எல்லாரும் இருக்கிறீங்களா? அதனால எல்லாரும் இருக்கிறீங்களா? வசனத்தை குறித்த வெளிப்பாடு, வசனத்தை குறித்த வெளிச்சம், அவர்களை கண்டுதான் யார் பயப்படுறா? பிசாசு பயப்படுறான். எங்க தாத்தா கொடுத்த பைபிள் எங்க வீட்டில் இருக்குது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது பத்திரமா இருக்குதாங்க, அது பத்திரமா யாரும் தொடாத. 3 தலைமுறைக்கு முன்னாடி எங்க தாத்தா கொடுத்த பைபிள், அது கண்ணாடி கிளாஸ் எல்லாம் போட்டு அடைச்சு வச்சு பத்திரமா வச்சாச்சு. ஒரு பிரயோஜனம் இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு. அதை எடுத்து வாசிச்சு அங்க இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிக்கும், குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும், குடும்பங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கும், குடும்பங்கள் வெற்றி பெற ஆரம்பிக்கும், பிள்ளைகள் சுகமாயிருப்பார்கள். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து பேஜ் பை பேஜா எடுத்து அந்த கிராமத்துக்கு போறதுக்கு முன்னதாக இங்க பாரு, ஆதியாமத்துல பாரு, யாத்திராமத்துல பாரு, உபாகமத்துல பாரு, சங்கீத புஸ்தகத்துல பாரு, சங்கீதம் 22 பாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? பாரு, இங்க பாரு, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாரு, ஏசாயா 53 பாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறார். எடுத்து காமிக்க 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 இவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. உள்ள அக்கினியை பத்த வச்ச மாதிரி இருக்குது. இவங்க துக்கமுகமா போறாங்க, ஏசு செத்து போயிட்டாருப்பா, நீ நம்ம என்ன பண்ண போறது இல்ல. வசனத்தை குறித்த வெளிப்பாடு வந்த உடனே உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் எந்திரிச்சிருச்சு. இப்ப உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் இனி வரத பார்ப்போம். கர்த்தர் ஜீவிக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் செத்து போனவர் கிடையாது, அவர் மண்ணோட மண்ணா போனவர் கிடையாது. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறாரு. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். வசனத்தை குறித்த வெளிப்பாடு, வசனத்தை குறித்த வெளிப்பாடு. அப்ப வசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவர்களை கண்டுதான் பிசாசனை செய்ய ஆரம்பிக்கிறான், பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆகவே வேதத்தை எப்படி வாசிக்கணும்? ஆராய்ந்து வாசிக்க வேண்டும். ஆராய்ந்து வாசிக்கும் போதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு பதில் அங்கே கிடைக்கும், நம்முடைய சந்தேகங்களுக்கு விடைகள் கிடைக்கும், நம்முடைய கலக்கங்கள் நீங்கும், நம்முடைய பயங்கள் நீங்கும், நம்முடைய மந்த தன்மை நீங்கும், நம்முடைய அறிவினை நீங்கும், வாழ்க்கை பிரகாசமடைய ஆரம்பிக்கும். எனவே சத்திய வேதத்தை வாசிக்கும் போது அவசரமா வேக வேகமா கட கட கடவன்னு 2 வசனத்தை வாசிட்டு என்ன செஞ்சிருவோம்? காலேஜுக்கு ஓடிடுவோம், ஆஃபீஸ்க்கு ஓடிடுவோம், டியூட்டிக்கு ஓடிடுவோம். அப்படின்னு ஓடுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் டைம் எடுத்து, கொஞ்சம் டைம் ஒதுக்கி நின்று நிதானமாக கவனமாக ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். வாசிக்கும் போதுதான், ஆராய்ந்து படிக்கும் போதுதான் அது நமக்கு லாபத்தை கொண்டு வரும்,
அது நமக்கு வெற்றியை கொண்டு வரும், அது நமக்கு சுகத்தை கொண்டு வரும், அது நமக்கு செழிப்பை கொண்டு வரும், அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். எத்தனை விதமா படிக்க போறீங்க?